திருத்தல பேராலயத்தை தரிசிக்க வாருங்கள். தற்போதுதான் கடந்த ஜூலை 3ஆம் தேதி அது பேராலயமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. உங்களது ஜெபங்களுக்கு நன்றி. நீங்களும் சென்னைக்கு வருகிற பொழுது மீனம்பாக்கத்திற்கு ஏர்போர்ட்டுக்கு அருகாமையில் இருப்பதுதான் ஒரு குன்று. அந்த குன்றின் மீது அமைந்திருக்கிற 502 ஆண்டுகள் பழமையான தேவாலயம் தான் புனித தோமையார் மலை தேசிய திருத்தல பேராலயம். நம்முடைய இயேசுவனுடைய 12 சீடர்களில் ஒருவர் தோமையார். அந்த மலையில்தான் அவர் குத்துண்டு ரத்தம் சிந்தி மறை சாட்சியாக அவர் மரித்தார். அவர் மரித்த இடத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிற தேவாலயம் தான் இந்த தோமையார் மலை தேசிய திருத்தல பேராலயம். 12 அப்போஸ்தலர்களிலே ஒரு சிலருக்கு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தின் மீது ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் தோமையாருக்கு மட்டுமே அவர் மரித்த இடத்தின் மீது ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அதுதான் தோமையார் மலை தேசிய திருத்தல பேராலயம். அங்கும் இயேசுவை எதிர்நோக்கிய அன்னையினுடைய பக்தி முயற்சிகள் இருக்கின்றன. 125 புனிதர்களுடைய அருளிக்க சிற்றாலயம் அங்கே இருக்கின்றது. ஒரு மியூசியம் இருக்கின்றது. தோமாவுடைய கடைசி நிமிடங்களை நமக்கு சொல்லும் கல்வாரி அங்கே இருக்கின்றது. இத்தாலி தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட 14 சிலுவை பாதை நிலைகள் படி ஓரத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கிருந்து விமானத்தில் வருவோர் போவோர்